வணக்கம். தமிழகத்தின் உலக செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியசாலையிலிருந்து வெளியேறும் பாப்பரசர் பிரான்சிஸ். கனடாவில் ஏப்ரல் 28 பொதுத் தேர்தல். கனேடியர்களுக்கான பயண எச்சரிக்கை. டிரம்பின் சொந்த பணத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸுக்கு சம்பளம். மகன்களை கொன்றதாக கூறிய ChatGPT ஓபன் AI மீது வழக்கு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். இத்தாலியின் ரோமில் உள்ள வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வரும் பாப்பரசர் பிரான்சிஸ் இன்றைய தினம் சிகிச்சை நிறைவடைந்து அங்கிருந்து வெளியேறவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வத்திகானில் குறைந்தது 2 மாதங்கள் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் எனவும் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 88 வயதான பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த பிப்ரவரி மாதம் 14 கடுமையான சுவாச தொற்று காரணமாக இத்தாலியின் ரோமில் உள்ள வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த சுவாச தொற்றின் விளைவாக அவருக்கு நியூமோனியா நோய் நிலைமை ஏற்பட்டது. சுமார் 5 வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் ஆபத்தான கட்டத்திலிருந்து விடுபட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவில் அடுத்த பொதுத் தேர்தல் ஏப்ரல் 28 திங்கட்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் மார்க் கார்னி ஓட்டோவா நேப்பியன் தொகுதியில் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிடுவார். ஓட்டோவா நகரம் என்பது தன்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்த இடம், பொதுச் சேவைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இடம் மற்றும் தன்னுடைய சமூகத்துக்கு திரும்ப கொடுத்த இடம், பிரதமர் கார்னி டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். நெப்பியின் தொகுதியில் முந்தைய லிபரல் MP சந்திர ஆர்யாவின் வேட்புமனு லிபரல் கட்சியால் திடீரென நீக்கப்பட்டது. கட்சி வெளியிட்ட அறிக்கையில் புதிய தகவல்களை பரிசீலனை செய்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டது. பிரதமர் மார்க் கார்னி நாளைய தினம் ஆளுநர் நாயகம் மேரி சைமனை சந்தித்து பார்லிமெண்டத்தை கலைக்குமாறு கோரவுள்ளார். முன்கூட்டிய வாக்களிப்பு ஈஸ்டர் விடுமுறை காலத்தில் நடைபெற வாய்ப்புள்ளது. அமெரிக்காவில் 30 நாட்களுக்கு மேல் தங்கும் கனேடியர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் அமெரிக்க அரசுடன் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என கனடாவின் புதிய பயண அறிவுறுத்தல் தெரிவிக்கிறது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் இணையதளத்தில் பதிவு தேவையா என்பதையும் எப்படி செய்வது என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்ய தவறினால் அபராதம் மற்றும் தண்டனை விதிக்கலாம் எனவும் குற்றவியல் வழக்கு தொடுக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவுக்கு வர்த்தக வரிகள் விதிப்பதையும் அதனை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவதையும் தொடர்ந்து கூறி வருவதால் பல கனேடியர்கள் பயண திட்டங்களை மாற்றியுள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்களுக்கு மேலாக சிக்கி தவித்து வந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்வில்மோர் ஆகிய 2 பேரும் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கடந்த 19 வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர். வெறும் 8 நாள் பயணமாக சென்றவர்கள் விண்கலம் செயலிழந்ததால் 286 நாட்கள் அங்கேயே இருந்தனர். அதாவது திட்டமிட்டதை விட கூடுதலாக 278 நாட்கள் அவர்கள் விண்வெளியில் இருந்தனர். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜனாதிபதி டிரம்பிடம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்வில்மோர் விண்வெளியில் கூடுதல் காலம் தங்கியிருந்ததற்காக அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். இதை யாரும் என்னிடம் குறிப்பிடவில்லை. தேவைப்பட்டால் நான் அது எனது சொந்த பணத்திலிருந்து கொடுப்பேன் என கூறியுள்ளார். மேலும் அவர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்வில்மோரை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வந்ததற்காக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினர் எலான் மஸ்குக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இதனிடையே விண்வெளியில் கூடுதல் காலம் இருந்ததற்காக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்வில்மோர் ஆகியோருக்கு நாள் ஒன்றுக்கு $5 சிறப்பு சம்பளமாக வழங்கப்படும் என கூறப்படுகிறது. சொந்த மகன்களை கொண்டதாக ChatGPT கூறிய பொய்யான பதிலை கேட்ட தந்தை ஓபன் AI மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுபோன்ற செயற்பாடுகள் பயனர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தங்களிடம் உள்ள தரவுகளின் அடிப்படையில் பதில்களை வழங்குகின்றன. சில நேரங்களில் பயனர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு வன்முறையை ஊக்குவிப்பதைப் போன்றும் தவறான பதில்களையும் வழங்குவதால் அடிக்கடி சர்ச்சை எழும். இதேபோல் தற்போது ChatGPT வழங்கிய பதிலால் நார்வே நாட்டைச் சேர்ந்த நபர் ஓபன் AI நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். இத்துடன் தமிழாரத்தின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.